தகப்பனுக்கு நீ துணையாக அரவணையிலே இருடா தம்பி என்று சொன்னவுடனே ஆரிய பட்டம் சொல்லுகிறார். இதனால் இதுவரைக்கும் என்னை பெற்றெடுத்தவர்கள் தான் துளசிமணியும் அரவணை சோமலிங்கப்பட்டருமே தவிர எனக்கு அன்பு ஊட்டி அறிவூட்டி ஆளாக்கியவர்கள் நீங்கள் அல்லவா. அதனால் உங்களை நான் புரிந்து இருக்க முடியுமா? நானும் உங்களோடு வருகிறேன். என்னோட ஆரியப்பட்டன் அண்ணமாரிடத்திலே பிடிவாரம் பண்ணவரா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அண்ணா ஒன்னா பிறக்கலையா, ஒன்னா பிறக்கலையா, ஒரு கூட்டு பாலை திருவடலை கண்டாரான இழக்காலடா கும்பகோணம் வந்துடா வந்து போய் வாரம் அங்க மட்டும் ஏகபோகமான கூட்டம் கூட்டத்திலே முட்டை விரித்து ஒன்றை வியாபாரம் நடக்குமா என்று அமர்ந்தார்கள். அந்த முத்தை வந்து பார்க்கிறார்கள் மக்கள் எல்லாம். ஆனாலும் முத்தை விலை மதிக்கக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை, அதனாலே இனி நாம் எந்த நாடை நோக்கி வந்தோமோ அங்கே போவோம், அந்த நாட்டுக்கே போய்விட வேண்டும் என்பதாக 6 வெட்டமாறு மறுபடியும் மதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு ஆதி சங்கரன் கோவில் தான் கடந்து வருகிறார். வெட்டமார்கள் எல்லாம் வருகிறார். அந்த சங்கரன் கோவில் தான் கடந்து நல்ல பொழியும் கூடி வழியாக
காசி வழியாதே முன்னாலே மலைப்பாறை ஆரிமலையோடு ஓடத்திலே நம்மளை வெறுத்து ஒதுக்கி 6 அண்ணமார்கள் சம்பாத்தியம் செய்ய போயிருக்கிறார். இவர்கள் சம்பாத்தியம் செய்து அதிலே நம் ஜீவத்தை கழிப்பதா? அதனால் இவர்கள் முதல் போட்டு வியாபாரம் பார்க்க போயிருக்கான். நாம முதல் போடாமலே வியாபாரம் பார்க்க, முதல் போடாம வியாபாரம் பார்க்க இல்லையா? சகல அதிகாரங்கள் எல்லாம் பயந்திருக்கிறார். ஆரியமுத்துப்பட்ட 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 அகமும் 32 தர்மமும் ஆயகலை 64 94 தத்துவம் 108 இனியோடு புராணம் அனைத்தையும் படிச்சிருக்கிறோம். படித்த தொழில் மகிமையினால் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு உத்தியோகம் பார்க்க இல்லையா? அதனால் படித்த தொழிலின் மகிமையினால் எங்கேயாவது நம்ம உத்தியோகம் பார்க்க நினைக்கணும். நம்ம அப்பன் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்து அதனால நாம படித்த தொழில் மகிமையா உத்தியோகம் பார்க்க என்பதாக எண்ணுகிறோம். அப்படியானால் யாரிடத்திலே சென்று உத்தியோகம் பார்க்க? உன் நாளையிலே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் சேரன், சோழன், பாண்டியன்.